ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பான நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு குட் ஃப்ரைடே, புனித வெள்ளி என்று அழைக்கப்படுகிற ஒரு தினம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. உலகமெங்கிலும் இருக்கிற கிறிஸ்தவர்கள் இந்த நாளை நினைவு கூர்ந்து சிறப்பான ஆராதனைகள் சபைகளிலே, ஆலயங்களிலே நடைபெறுகிறது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆங்கிலத்திலே குட் ஃப்ரைடே என்று சொல்லி அழைக்கப்படுகிறது. நல்ல வெள்ளிக்கிழமை என்று சொன்னால் ஒருவேளை நினைக்கலாம், இதை போய் எப்படி நல்ல வெள்ளிக்கிழமை என்று அழைப்பது? காரணம், ஒருவர் கொடூரமான முறையிலே கொலை செய்யப்பட்ட, சிலுவை மரத்திலே கொலை செய்யப்பட்ட ஒரு தினம். இந்த நாளை எப்படி நாம் நல்ல நாள் என்று சொல்வது என்று சொல்லி நினைக்கலாம். ஆனால் பைபிளில் சொன்னபடி ஒருத்தன் சொன்னான், அநேகருக்காக ஒருவன் மரிப்பது நல்லது, நலமாயிருக்கும் என்று சொன்னான். அநேகருக்காய் ஒருவன் மரிப்பது நலமாயிருக்கும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். கொஞ்ச நேரம் இயேசு கிறிஸ்துவை பற்றிய, அவர் பட்ட பாடுகள் அல்லது அவருடைய மரணம் நமக்கு என்ன பின் விளைவை கொண்டு வந்திருக்கிறது என்ற விஷயத்தை தியானிக்க தேவன் நமக்கு உதவி செய்வாராக. 1 யோவான் நிருபத்திலே 2ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களை வாசிக்கிறேன். என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். அடுத்து, நம்முடைய பாவங்களை நிவிர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவிர்த்தி செய்கிற பலியாயிருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். பார்த்தீங்களா, சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவிர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக இயேசு வெளிப்பட்டார். பவுல் நிருபத்தில் எழுதும் பொழுது, தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார், தேவன் மாம்சத்திலே வந்தார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்ததற்கு முக்கியமான ஒரு நோக்கம் இருந்தது, ஒரு பிளான் இருந்தது, தேவனுடைய திட்டம் ஒன்று இருந்தது. அது என்ன தெரியுமா? வந்தவன் போனவன் எல்லாருக்கும் அற்புதங்கள், அடையாளங்கள், அதிசயங்களை செய்து அவர்களை சந்தோஷப்படுத்தி அனுப்பி கொண்டிருப்பது மாத்திரம் அவருடைய வேலையாய் இல்லை. அதையெல்லாம் கடந்து, அவையெல்லாவற்றையும் கடந்து மிக பிரதானமான, மிக அருமையான ஒரு வேலையை அவர் செய்து முடித்தார். அந்த வேலை தான் சிலுவையிலே தன் ஜீவனை கொடுத்தது. இன்றைக்கு சுகம் பெறுகிறவர்கள் திரும்ப ஒருவேளை வியாதி வந்து மறுபடி தாக்கப்பட்டு இருக்கலாம். மரித்தவன் மறுபடியும் செத்து போனான், மரித்தவன் உயிரோடு எழுப்பப்பட்டான், மறுபடியும் செத்து போனான். இப்படியெல்லாம் இருக்கு. இதெல்லாம் அவர் செய்த எல்லா அந்த அற்புத காரியங்கள் எல்லாமே இந்த உலகத்தோடு நின்றுவிடக்கூடிய காரியம், விஷயம். பல்லாயிரம் மக்கள் பலவித நன்மைகளை பெற்றார்கள். அது அப்போஸ்தலர் 10:38 நம்ம வாசிக்கிறோம். அவர் பிசாசின் பிடியிலிருந்த எல்லா ஜனங்களையும் விடுவித்தார், எல்லாருக்கும் நன்மை செய்தார், நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிந்தார், எல்லாம் செஞ்சார். அப்படியே அதோடு நிறுத்தி இருந்தா என்ன பிரயோஜனம் இருந்திருக்கும்? நமக்கு என்ன பிரயோஜனம்? இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற எனக்கு என்ன நன்மை? நமக்கு எப்படி பிரயோஜனம் நன்மையாய் முடிந்திருக்கும்? அதனால தான் அவர் என்ன செய்தாராம்? சிலுவையை சுமந்து சிலுவையிலே தன் ஜீவனை கொடுத்தார். அதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு தான் சிலுவையில் இயேசு சொன்னார், எல்லாம் முடிந்தது, எல்லாம் முடிந்தது என்று சொல்லி, பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை அனுப்புகிறேன், ஒப்புவிக்கிறேன் என்று சொல்லி சத்தமாய் கூப்பிட்டு தன் ஜீவனை விட்டார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இப்போ இங்கே என்ன விஷயம்னா, பாவங்களை நிவிர்த்தி செய்கிற கிருபாதார பலி ஆனார். பழைய ஏற்பாட்டில் முறைமையின்படி பார்த்தா அந்த ஆடு மாடுகள் பலியிடப்பட வேண்டும். அது அந்த லேவிய ராகமத்தை எடுத்து படிச்சிங்கன்னா ஃபுல்லாக தான் இருக்கு.
பல பேர் அந்த புத்தகத்தை வாசிப்பதே கிடையாது. இதே தானே இருக்குதுன்னு சொல்லிட்டு அதை கடந்து போவார்கள். ஆனால் அங்கே பழைய ஏற்பாட்டிலே அங்கே இஸ்ரவேல் மக்களுக்கு கொடுக்கப்பட்ட கட்டளையின்படி, மோசேயின் மூலமாய் சொல்லப்பட்ட அந்த கட்டளையின்படி இவ்விதமாக ஆடு மாடுகளை பலி செலுத்தி வந்தார்கள். அந்த இரத்தம் தெளிக்கப்பட்டது. அந்த இரத்தம் பாருங்க, பாவங்களை கவர் பண்ணியது, மூடியது. அதான் அவன் ஒருத்தன் பாவி அதை சொல்லி ஒரு ஆட்டையோ மாட்டையோ பலி செலுத்தும் பொழுது அந்த பாவம் மூடப்பட்டது. ஆனால் இங்கே யோவான் 1:29 நம்ம வாசிக்கிறோம். யோவான் சொன்னா, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று சொன்னான். செம்மறியாடு, ஆங்கில வேதாந்தத்தின்படி பார்த்தா செம்மறியாடு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆபிரகாம் ஈசாக்கை பலியிட போன இடத்துல அங்கே ஒரு ஆடு சிக்கி இருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். அதை எடுத்து பலியிட்டான். அது ஒரு செம்மறியாடு. இப்படி உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியாய் இயேசு வெளிப்பட்டார். அவர் காணப்பட்டார். ஒரு ஆடு அடிக்கப்பட வேண்டும். மனிதனுடைய பாவங்கள் நிமித்தமாய் மிருகங்கள் அடிக்கப்பட்டது. ஆனால் இனிமேல் அந்த சிஸ்டம் வேண்டாம், அந்த மெத்தட் வேண்டாம். நானே என்ன செய்கிறேன், ஒட்டுமொத்த உலக மக்களுக்காக நான் பலியாகிறேன் என்று சொல்லி தன்னை ஒப்பு கொடுத்தவர் ஆண்டவராய் இயேசு. அதனால தான் நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவிர்த்தி செய்கிற கிருபாதார பலி. இப்ப இந்த ஆடு மாடுகளின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி உங்களை சுத்திகரிக்கும் என்று வேதத்தில் இருக்கிறதா என்றால் இல்லை. ஆனால் இதே 1 யோவான் நிருபத்திலே படித்து பார்த்தால் 1ஆம் அதிகாரத்திலே இங்கே சொல்லியிருக்கிறது, நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம், சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். 7ஆம் வசனத்திலே சொல்லியிருக்கிறபடி, அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டு இருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்ம என்ன செய்யுமாம், சுத்திகரிக்கும். நான் ஏற்கனவே சொன்னது போல கடந்த வாரத்தில் கொடுத்த செய்திப்படி நம்முடைய பாவங்களை அக்கிரமங்களை அவர் மன்னித்திருக்கிறார். இன்றைக்கு அவருடைய இரத்தம் நம்மை கழுவி என்ன செய்திருக்கிறது, சுத்திகரித்திருக்கிறது. அப்ப இயேசு கிறிஸ்து அவர் செய்த மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஒரு காரியம், தன் ஜீவனை கொடுத்தது. பைபிள்ல சொல்லி இருக்கிறது, நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து இயேசு நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தம்முடைய அன்பை விளங்க பண்ணினார் என்று இருக்கிறார். நமக்காக பாவிகளுக்காய் தன் ஜீவனை கொடுத்தவர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அப்படி அவரை விசுவாசிக்கிற எவனும் பாவ மன்னிப்பை பெற்றுக் கொள்கிறான். இலவசமாய் பாவ மன்னிப்பை பெற்றுக் கொள்கிறான். இது எப்படி தேவனிடத்தில், அதாவது இந்த லூக்கா சுவிசேஷத்திலே வாசிக்கிறோம். இயேசு சொன்ன ஓமையிலே அந்த தன்னுடைய ஆஸ்தியை பிரித்து கொண்டு போன இளைய மகன் என்ன செய்கிறான், ஒரு காரியத்தை சொல்லுகிறான். தேவனே, உமக்கு முன்பாகவும், அதாவது பரத்துக்கு விரோதமாகவும் தகப்பனுக்கு விரோதமாகவும் பாவம் செய்தேன் என்று அறிக்கையிடுகிறான். தேவனுக்கு முன்பாகவும் குற்றங்களை அவன் செய்திருக்கிறான். தன்னுடைய தகப்பனுக்கு முன்பாகவும் அவருக்கு விரோதமான பல காரியங்களை செய்திருக்கிறான். அதான் கன்ஃபஸ் பண்றான். நம்முடைய வாழ்க்கையில இவ்விதமாய் நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் அவர் மன்னிப்பார். எல்லா அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அவருடைய இரத்தம் போதுமானதாய் இருக்கிறது. இன்றைக்கும் அவருடைய இரத்தத்திற்கு பவர் உண்டு, வல்லமை உண்டு. இதை விசுவாசிக்கக்கூடிய கோடிக்கணக்கான மக்கள் உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எபிரேயர் நிருபத்தில் 9வது அதிகாரம் 13ஆம் வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. பாருங்க, அது எப்படி நீ காளை வெள்ளாட்டுக்கடா இவைகளின் இரத்தமும்
தீட்டுப்பட்டவர்கள் மேல் தெளிக்கப்பட்ட கடாரியின் சாம்பலும் சரீர சுத்தியை உண்டாகும்படி பரிசுத்தப்படுத்துமானால், நித்திய ஆவியினாலே தம்மைத்தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்புக்கொடுத்த கிறிஸ்துவனுடைய இரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகள் அற சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். அந்த பழைய ஏற்பாட்டு முறையில் இருந்துச்சு, அதில் ஒரு நன்மை இருந்துச்சு, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் புதிய ஏற்பாட்டில் அதை விட அட்வான்ஸ்ன்னு சொல்கிறபடி ரொம்ப பெனிஃபிஷியலாக பாருங்கள் எப்படி இருக்கிறதா. நித்திய ஆவியினாலே, நித்திய ஆவி யார்? பரிசுத்த ஆவியானவர் தான் நித்திய ஆவியானவர். அந்த நித்திய ஆவியினாலே தம்மைத்தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்தார். பழுதற்ற, அவரிடத்துல எந்த பழுதும் கிடையாது. என்னிடத்தில் பாவம் உண்டென்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்த கூடும் என்று கேட்டார். ஒன்றும் சொல்றதுக்கு அங்கே இடமே இல்லை. பிலாத்து விசாரித்தான், ஏரோது விசாரித்தான். இவர்கிட்ட ஒன்றும் பாவம் ஒன்றும் அப்படி ஒன்றும் இவரை சிலுவையில் அடித்து கொள்கிற அளவுக்கு ஒன்றும் செய்யலையே, இவரை விடுதலை பண்ணிடலாம் அப்படின்னு நினைச்சான். ஆனால் இந்த ஆசாரியர்கள், இந்த யூதர்கள், ஒரு கூட்டம் மக்கள் என்ன செய்கிறார்கள்? பொறாமையினாலே அவனே அறிந்தான், பிலாத்து அறிந்திருந்தான். இவன் வேற ஒன்றுமே இல்லை, இவர் மேலே உள்ள பொறாமையில் அவரை எப்படியாவது என்ன செய்ய வேண்டும், காலி செய்து விட வேண்டும் என்று அவர்கள் எல்லாம் நினைத்தார்கள். அதனால் அவன் ஒரு குற்றமும் இல்லையே, அவனை சாரின்னு சொல்லி அடிச்சு 4 அடித்து போட்டுன்னு ரிலீஸ் பண்ணிடலான்னு பார்த்தான். இல்லை, ஜனங்கள் விடவில்லை. அவனை சிலுவையில் அறையும் என்று சொல்லி கூக்குரலிட்டார். வேறு வழி இல்லாமல் பிலாத்து என்ன செய்தான்? தண்ணீரை கொண்டு வர சொல்லி தன் கைகளை கழுவினான் என்று வேதம் சொல்கிறார். ஆகையினாலே அப்போ பழுதில்லாத மனிதர், குற்றமற்றவர். யூதாஸ் காரியத்தை சொன்னான், குற்றமில்லாத இரத்தத்தை நான் காட்டி கொடுத்து விட்டேனே என்று சொன்னான். அவன் வாயிலிருந்து வந்த வார்த்தை. இப்படி பழுதற்ற பலியாக அந்த ஒரு ஆடு பலி கொடுத்தாலும், மாடு பலி கொடுத்தாலும், மாட்டை பலி கொடுத்தாலும் அதில் எந்த பழுதும் இருக்கக்கூடாது. ஆமாம், எந்த ஒரு ஊனமும் இருக்கக்கூடாது. அப்படி பழுதற்ற அந்த மிருகத்தை தான் தேவனுக்கு பலி கொடுக்க வேண்டும் என்பது பழைய ஏற்பாட்டு சட்டம். அதே போல இயேசு கிறிஸ்து குற்றமற்றவராக, பழுதற்றவராக, பாவம் இல்லாதவராக அவர் என்ன செய்தார்? தன்னையே பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்தார், தேவனிடத்தில் ஒப்பு கொடுத்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது குறித்து பேசினால் நிறைய பேசலாம், ஆனால் இந்த நேரத்தில் நமக்கு அதற்கு சமயம் இல்லை. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கெத்சமனே தோட்டத்தில் அவர் சொன்னார், ஆனாலும் உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது என்று சொன்னார். ஆக கடவுது, தன்னை ஒப்பு கொடுத்தார், தேவனிடத்தில் ஒப்பு கொடுத்தார். இப்படி ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவனுடைய இரத்தம் என்ன செய்யுமா? ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகள் அற சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். பார்த்தீங்களா? நம்முடைய மனசாட்சியை சுத்திகரிக்கிறது, நம்முடைய மனதை சுத்திகரிக்கிறது, நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு நீக்குகிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆகவே இந்த வெள்ளி, இந்த புனித வெள்ளி என்று அழைக்கப்படுகிற இந்த நாள் உண்மையிலே குட் ஃப்ரைடே தான். அது நல்ல வெள்ளிக்கிழமை தான். ஏன்னா உங்களுக்காக எனக்காக அவர் என்ன செய்தார்? சிலுவையை சுமந்து தனது ஜீவனை கொடுத்திருக்கிறார். நாம் மரிக்க வேண்டிய, நாம் தண்டனையை அனுபவிக்க வேண்டிய இடத்துல அந்த தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டார். நீங்கள் விசுவாசிப்பீர்களே ஆனால் உங்களுக்கு நன்மையும் ஆசீர்வாதமும் உண்டாகும். அதன் மூலமாய் பாவ மன்னிப்பின் நிச்சயம் கிடைத்து பரலோக வாழ்வை அடைவதற்குரிய வழியை இயேசு கிறிஸ்து நமக்காய் அவர் செய்து வைத்திருக்கிறார். வழியை அவர் திறந்து வைத்திருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தொடர்ந்து இயேசுவின் நாமம் மகிமைப்படட்டும், உலகமெங்கிலும் அறிவிக்கப்படட்டும். இன்னும் கோடிக்கணக்கான பேர் அவரை விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளும்படி நாமும் ஜெபம் செய்வோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. சர்வவல்ல தேவனே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளுக்காய் நன்றி சொல்கிறோம். எங்களுக்காக, எங்கள் பாவங்களின் நிமித்தம், எங்கள் அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார் என்ற ஏசாயாவிலே சொன்ன
வசனத்தின்படி, வார்த்தையின்படி எங்களுக்காக அவர் நொறுக்கப்பட்டார், அடிக்கப்பட்டார். எங்களுடைய பாவங்களை அவர் மன்னித்திருக்கிறார். உலகத்திலே பல கோடி மக்களுடைய பாவங்களை அவர் மன்னித்திருக்கிறார். அப்பாவுமக்கு நன்றி. நீர் அனுப்பி கொடுத்த உடைய குமாரனாய் இயேசு கிறிஸ்துவுக்காய் ஸ்தோத்திரம். அவர் சர்வலோகத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக வெளிப்பட்டதற்காய் நன்றி சொல்கிறோம். இந்த வார்த்தைகளை கேட்ட நம்முடைய பிள்ளைகள் அனைவரையும் ஆசீர்வதியும். இன்னும் அநேக மக்கள் உம்மை விசுவாசிக்கத்தக்கதாய் அவருடைய இருதயங்களிலே மாற்றங்களை கொண்டு வாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென்.